அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இயற்பியல் டாப்பிக்கில் 10th புக்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெசன் இயக்க விதிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னோட சேனலுங்கிறாவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த PDF வேணும்னா என்னோட டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூற்று ஒன்று பாருங்கள். நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் அனைத்தும் ஒன்றொன்று சார்ந்து உள்ளன. அவற்றில் சில ஓய்வு நிலையிலும் சில இயங்கும் நிலையிலும் உள்ளன. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரண்ட்டு. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓய்வும் இயக்கமும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பற்றவை. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது தவறானது. ஏன்னா இது ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை. ஆன்சர் கூற்று ஏ கரெக்டு, பி தவறு. ரெண்டாவது கொஸ்டின் ஓய்வில் உள்ள ஒரு பொருளை இயக்கத்திற்கும் இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளை ஓய்வு நிலைக்கும் இயங்கும் பொருளை வேகமாக இயங்குவதற்கும் அப்பொருளின் வேகத்தை குறைப்பதற்கும் நகரும் பொருளின் திசையினை மாற்றவும் உதவுவது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி விசை. மூணாவது கொஸ்டின் பொதுவாக விசை என்பது என்ன சொல்லுவாங்கன்னா இது தள்ளுதல் மற்றும் இழுத்தல். ஆன்சர் பி மற்றும் சி. நாலாவது கொஸ்டின் விசை என்பதை தன் 3 இயக்க விதிகள் மூலம் விளக்கிய அறிவியல் அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஐசக் நியூட்டன். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அஞ்சாவது கொஸ்டின் விசையின் செயல்பாட்டால் பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி பயிலும் அறிவியல் பாடம். ஆன்சர் இயந்திரவியல். ஆறாவது கொஸ்டின் கூற்று ஒன்று பாருங்க. விசையின் செயல்பாட்டால் ஓய்வு நிலையிலுள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி அறியும் அறிவியல் நிலையியல் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரண்ட்டு. ரெண்டாவது விசையின் செயல்பாட்டால் இயங்க நிலையில் உள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி அறியும் அறிவியல் இயக்கவியல் ஆகும். ஸோ ரெண்டுமே சரியானது. ஆப்ஷன் ஏ. ஏழாவது கொஸ்டின் கூற்று ஒன்று பாருங்கள். இயக்கவியல் என்பது இயக்கத்தை ஏற்படுத்தும் விசையினை கருதில் கொள்ளாமல் அதனால் ஏற்படும் இடற்பெயர்ச்சி கிடையாது. இது தவறானது. அதனால் ஏற்படும் இயக்கத்தினை மட்டுமே விளங்குவது இயக்கவியல் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று தவறானது. செகண்ட் பாயிண்ட் பொருளில் இயக்கத்தையும் அதற்கு காரணமாக விசை பற்றியும் விளங்குவது இயக்க விசையில் ஆகும். ஸோ செகண்ட் ஒன் கரெக்டு. அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று ஏ தவறு, பி சரியானது. எட்டாவது கொஸ்டின் இயக்குகின்ற பொருள்கள் யாவும் தாமாகவே இயற்கையான தத்தமது ஓய்வு நிலைக்கு சேரும். அவற்றினை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவிசை எதுவும் தேவையில்லை என்று கூறிய அறிவியல் அறிஞர். ஆன்சர் அரிஸ்டாட்டில். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஒன்பதாவது கொஸ்டின் இரு வேறு நிறை கொண்ட பொருட்கள் சம உயரத்தில் விழும்போது அதிக நிறை கொண்ட பொருள் வெகு வேகமாக விழும் என்றிருந்தவர். ஆன்சர் அரிஸ்டாட்டில். பத்தாவது கொஸ்டின் வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருட்கள் யாவும் ஒரே உயரத்தில் இருந்து விழும்போது அவை ஒரே நேரத்தில் தரையை வந்தடையும் என்று கூறிய அறிவியல் அறிஞர். ஆன்சர் கலீலியோ. 11வது கொஸ்டின் கண்ணாடி குவளை ஒன்று நாணயம் வைக்கப்பட்ட காகித அட்டையால் மூடப்பட்டுள்ளது. காகித அட்டை நகர்ந்தபடுவதுடன் நாணயமானது குவளையில் விழுவதற்கான காரணம். ஸோ ரெண்டு விதம் சொல்லுவாங்க. ஒன்று ஓய்வு நிலைமம், அடுத்தது புவியீர்ப்பு விசை. ஆன்சர் பி மற்றும் சி. 12வது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் நிலைமத்தின் வகையிலும் பொருந்தாதது. ஸோ இது எது வராதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் விசையின் திசையில் நிலைமம். 13வது கொஸ்டின் பொறுத்துக்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலைமம் பண்பு. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓய்வில் நிலைமம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓய்வில் நிலைமம்னா ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு. ரெண்டாவது இயக்கத்தில் நிலைமம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இயக்க நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு. மூணாவது திசையில் நிலைமம். திசை மாற்றத்தினை எதிர்க்கும் பண்பு. லாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா விசை சார்பு இயக்கம், இயற்கைக்கு மாறான இயக்கம். ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இது கரெக்டான ஆன்சர். 14வது கொஸ்டின் இயக்கத்தில் நிலைமம். ஸோ இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நீளம் தாண்டுதல். ரெண்டாவது திசையில் நிலைமம் வலைப்பாதையில் செல்லும் மகிழுந்து. அடுத்து ஓய்வில் நிலைமம். இது என்ன பார்த்தீங்கன்னா பழுத்த பின் விழும் பழங்கள். நாலாவது விசை சார்பற்ற இயக்கம். ஸோ இது என்னென்னா இயற்கையான இயக்கம். ஸோ ஆன்சர் பி தான் இதுக்கு கரெக்டானது. 15வது கொஸ்டின் திசை வேகமோ நிறையோ அதிகமானால் விசையின் தாக்கம். ஸோ என்ன ஆகும்னா அதிகமாகும். ஆப்ஷன் சி.
16வது கொஷின், இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கப்பலன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உந்தம், ஆப்ஷன் சி. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ உந்தம்னா P ஈக்குவல் டு நிறை இன்ட்டு திசை வேகம். ஸோ P ஈக்குவல் டு mv. ரொம்ப முக்கியமானது. 17வது கொஷின், நியூட்டனின் எந்த விதி ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஏற்றும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலோ தொடர்ந்து இருக்கும் என கூறியவர்? ஆன்சர் நியூட்டன் முதல் விதி. 18வது கொஸ்டின், எண் மதிப்பும் திசையும் கொண்ட விசை ஒரு என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து வெக்டர். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 19வது கொஸ்டின், ஒரு பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் போது அவற்றின் மொத்த விளைவை ஏற்படுத்தும் ஒரு தனித்த விசை. ஆன்சர் தொகுப்பயன் விசை. 20வது கொஸ்டின், பொறுத்துக சுழற் அச்சு. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கதவில் உள்ள நிலையான இணைப்பு அச்சு. 2வது சுழற் புள்ளி. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்டானது மையமாக வைத்து சுழலும் புள்ளி. ஒரு டயன். ஸோ டயன் என்ன பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் என்னென்னா 1 கிராம் சென்டிமீட்டர். அடுத்தது ஒரு நியூட்டன். இது என்ன பார்த்தீங்கன்னா 10 to the power 5 டயன். ஆன்சர் சி தான் இது கரெக்டானது. 21வது கொஸ்டின், இரு சமமான இணை விசைகள் ஒரே நேரத்தில் ஒரே பொருளின் இருவேறு புள்ளிகளின் மீது எதிர் எதிர் திசையினால் செயல்பட்டால் அவை என்ன சொல்லுமா? ஒன்று இரட்டை விசைகள், இன்னொன்று இரட்டை. ஆப்ஷன் ஏ மற்றும் சி. 22வது கொஸ்டின், இரட்டைகளின் தொகுப்பயன் விசை மதிப்பு சுழியாதலால் கீழ்கண்ட எந்த விளைவினை ஏற்படுத்தும்? ஆன்சர் சுழல் விளைவு. 23வது கொஸ்டின், விசையின் திருப்புத்திறனை பயன்படுத்தி செயல்படும் செயல்பாடுகளுதல் பொருந்தாதது. ஆன்சர் பம்பரத்தின் சுழற்சி. 24வது கொஸ்டின், நியூட்டனின் எந்த விதி விசையின் விதி என்று அழைக்கப்படுகிறது? இது ரொம்ப முக்கியமானது. கமெண்ட் பாக்ஸில் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். 25வது கொஸ்டின், பொறுத்துக பன்னாட்டு அலகு. ஃபர்ஸ்ட் ஒன் உந்தம். ஸோ உந்தமுக்கு என்ன பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் பர் வினாடி. 2வது விசையின் திருப்புத்திறன். ஆன்சர் நியூட்டன் மீட்டர். 3வது ஈர்பியல் விசை. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா கிலோகிராம் விசை. 4வது விசை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நியூட்டன். ஆன்சர் பி கரெக்டானது. 26வது கொஸ்டின், ஓரலகு விசை என்று அழைக்கப்படுவது? ஆன்சர் ஒரு நியூட்டன். 27வது கொஸ்டின், பொறுத்துக்கிற சிஜிஎஸ் அலகு. ஸோ சி என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர், ஜினா கிராம், எஸ்னா வந்து செகண்ட். ஸோ இதில் உந்தம். ஸோ உந்தம்க்கு வந்து இது எதுன்னு பார்த்தீங்கன்னா கிராம் சென்டிமீட்டர் வினாடி. 2வது இரட்டையின் திருப்புத்திறன். ஆன்சர் டயன் சென்டிமீட்டர். விசைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா டயன். ஈர்பியல் விசை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிராம் விசை. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ அடுத்து பொறுத்துக்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 1 நியூட்டன். ஸோ 1 நியூட்டனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 1 கிலோகிராம் மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர். 2வது 1 கிலோகிராம். அடுத்து எஃப். ஸோ எஃப்னு என்னென்னா ஃபோர்ஸ். 1 கிலோகிராம் ஃபோர்ஸ். இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 9.8 நியூட்டன். 3வது பார்த்தீங்கன்னா 1 கிராம் ஃபோர்ஸ். இது வந்து 980 டைன். 4வது விசை. ஸோ விசையோடது என்ன பார்த்தீங்கன்னா நிறை முடுக்கம். ஆன்சர் பி. 29வது கொஸ்டின், ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர் விசை உண்டு என்பதை கூறும் நியூட்டனின் விதி. ஆன்சர் நியூட்டன் 3ஆம் விதி. 30வது கொஸ்டின், ராக்கெட் ஏவுதலில் பயன்படுத்தும் விதி. ஆன்சர் நியூட்டன் 3ஆம் விதி மற்றும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. ஆன்சர் பி மற்றும் சி. 31வது கொஸ்டின், ராக்கெட்டின் திசைவேகம் கீழ்கண்ட எந்த விதியின்படி அதிகரிக்கிறது? ஆன்சர் உந்த அழிவின்மை விதி. 32வது கொஸ்டின், ராக்கெட்டானது புவியீர்ப்பு விசையினை தவிர்த்து உச்சத்தை அடையும் வேகம். ஆன்சர் விடுபடு வேகம். 33வது கொஸ்டின், புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு. ஆன்சர்
9.8 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜி. இது என்ன சொல்லுவாங்கன்னா ஈர்பியல் மாறிலி. இதோட அளவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இந்த 34 கொஸ்டின் பொறுத்துக்க. புவியின் ஆரம். ஆன்சர் 6378 கிலோமீட்டர். ரெண்டாவது புவியின் நிறை 5.972 × 10⁻24. ஈர்பியல் மாறிலி. சரி, இப்போ தான் பார்த்தோம். 6.674 × 10⁻11. அடுத்து புவியீர்ப்பு முடுக்கம் 9.8 மீட்டர் பர் வினாடி செகண்ட். ஆன்சர் டி. 35வது கொஸ்டின். பொருள் மீது செயல்படும் விசையை கீழ்கண்ட எந்த விதியின்படி கணக்கிடலாம்? ஆன்சர் நியூட்டனின் 2ஆம் விதி. 36வது கொஸ்டின். பொருட்களின் அடங்கியுள்ள பருப்பொருட்களின் அளவு. ஆன்சர் நிறை. ஸோ நிறை பொறுத்தவரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை பண்புல இது ஒன்று. இதோட அலகு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம். 37வது கொஸ்டின். ஒரு பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையின் மதிப்பு அப்பொருளின் எடை என்று அழைக்கப்படும். ஸோ எடை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து வெக்டார். அடுத்து இதோட அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன். அடுத்தது கீழ்கண்ட எந்த விதி புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டறிய பயன்படுத்துகிறது? ஆன்சர் நியூட்டனின் பொது ஈர்பியல் விதி. 39வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளின் சரியானவை கண்டறி. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். நிலவில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு 1.625 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் ஆகும். இது புவியின் ஈர்ப்பு முடுக்கத்தின் 0.1654 மடங்கிற்கு சமமான அளவாகும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் கரெக்டு. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா 60 கிலோகிராம் நிறையுள்ள ஒருவர் பூமியில் 588 நியூட்டன் எடையுடன் நிலவில் 97 நியூட்டன் எடையுடன் இருப்பார். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டானது ஆன்சர். மூணாவது பாயிண்ட்டு. ஆனால் அவரது எடை மதிப்பு 60 கிலோகிராம் புவியிலும் நிலவிலும் மாறாக இருக்கும். இது தப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவரது எடை கிடையாது, நிறை. நிறை மதிப்பும் புவியிலும் நிலவிலும் என்ன இருக்கும்? மாறாமல் இருக்கும். ஆன்சர் 1 மற்றும் 2 சரியானது. 40வது கொஸ்டின். புவியின் மேற்பரப்பின் மையத்தில் இருந்து எந்த உயரத்தில் புவியின் ஈர்ப்பு முடுக்கமானது புவி மேற்பரப்பு ஈர்ப்பு முடுக்கத்தின் 1/4 மடங்காக அமையும்? ஆன்சர் 2 மடங்கு தொலைவில். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th புக்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெசன் இயற்கை விதிகள் டாப் MCQ கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.